ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம காய்கறி வேஸ்ட்டை வச்சுட்டு நம்ம எப்படி ஒரு உரம் தயாரிக்கலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம நல்லா வந்து ஒரு கோகோ பீட்டை வந்து ஈரப்பதமாக இருக்கக்கூடிய ஒரு கோகோ பீட்டை எடுத்துக்கிட்டோம். பேஸ் லேயரே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கோகோ பீட் போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அது மேலே நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் வந்து அது மேலே ஒரு லேயர் ஆட் பண்ணிவிட்டு அந்த லேயர்லாம் நல்லா ஃபில் ஆன வெட்டி மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஈரப்பதமாக இருக்கக்கூடிய அந்த கோகோ பீட்டை எடுத்துட்டு அது மேலே இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணுறோம். இந்த லேயரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஜிடபிள் வேஸ்ட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் மேலே வேஸ்ட்டை வந்து நம்ம போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து குயிக்காக வந்து கம்போஸ்ட் ஆயிருங்க, உரமாக நமக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எதெல்லாம் நம்ம போடலாம் அப்படின்னா, நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா வெஜிடபிள் வேஸ்ட்டுமே நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு காய்கறிலாம் வந்து நீங்கள் அப்படியே போடாமல் இன்னும் கட் பண்ணிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் குயிக்காக வந்து அது கம்போஸ்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எக் வேஸ்ட்டு கூட நம்ம அதில் போடலாம். அது வந்து ஒரு நொறுங்கின பதமாக நம்ம போட்டோம்னா இன்னும் குயிக்காக கம்போஸ்ட் ஆகும். அது இல்லாமல் நான் வந்து இங்கே க்ரோ பேக்கோ அந்த மாதிரி எதுவும் நான் யூஸ் பண்ணலைங்க. நார்மல் பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை பொறுத்து நீங்கள் வந்து ஒரு க்ரோ பேக்கோ இல்லை ஒரு டஸ்ட்பின்னோ அல்லது கம்போஸ்ட் பின்னோ நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா கோகோ பீட் அண்ட் வெஜிடபிள் வேஸ்ட். என்னோட கோகோ பீட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 days பக்கமாக நல்லா தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா ஒரு ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் ஒரு பிளாக் டு ப்ரௌனிஷாக இருக்குங்க. அந்த கலர் வந்ததுக்கப்புறமேட்டு தான் அது நல்லா ஈரப்பதமாக இருக்கும். அந்த மண் கோகோ பீட்டோட மண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈரப்பதமாக இருக்கும். அதை தான் நான் எடுத்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் எதுவும் தண்ணி வந்து ஊற்றலைங்க, ஏன்னா என்னோட கோகோ பீட் வந்து ஆல்ரெடி ஈரப்பதமாக தான் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை உங்கள் கோகோ பீட் வந்து அவ்வளோ ஈரப்பதம் இல்லைன்னா ஒவ்வொரு லேயர்லையும் ஒரு டம்ளர் கிளாஸ் அளவு நீங்கள் தண்ணி தெளித்து விட்டிங்கனாவே போதும், உங்களுக்கு அந்த ஈரப்பதம் வந்து கிடைச்சிரும். பட் ஆனால் நீங்கள் மோஸ்ட்டாக ஈரப்பதமாக இருக்கக்கூடிய கோகோ பீட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக வந்து கம்போஸ் ஆகுங்க. அதுதான் மெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட பேக்ஸில் வந்து ஹோல்ஸ்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஃப்ளோ போகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஹேர் ஃப்ளோ போனால் தான் உங்களுக்கு எல்லாமே வந்து குயிக்காக வந்து அதனுடைய ப்ராசஸ் வந்து உள்ளே வந்து நடக்கும். இவ்வளோதாங்க நம்ம லேயர். இந்த லேயர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு பிளேஸில் கவர் பண்ணி வச்சிட்டிங்கனாவே போதும். பட் ஆனால் வந்துட்டு இதனால் வந்து ஏதாவது பூச்சி மாதிரி எதாவது வருமா அப்படின்னா அது மாதிரி எதுவுமே வராதுங்க. நீங்கள் மேலே கவர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 to 30 days, ஜஸ்ட் ஒரு 30 days நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த கம்போஸ்ட் வந்து தாராளமாக எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.